லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். அத்தை வராங்க. ராஜா, நான் சொன்ன கேளு ராஜா, என்ன தனியா விடுறா. இப்படி சும்மா வற்புறுத்தாதப்பா. என்ன ராஜா, ஏதாவது பிரச்சனையா? இல்ல, அது வந்துமா வேற ஒண்ணு இல்ல சீதா, உன் புள்ள பாசமா அம்மா கூட சேர்ந்து வாழுங்கப்பான்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கான். இல்லடா ராஜா? அவன் எவ்வளவு பாசமா கேட்டாலும் நீங்க ஒத்துக்க மாட்டீங்களே. சீதா, அப்பா அப்பா வாங்கப்பா, தயவு செஞ்சு இந்த பக்கம் வாங்கப்பா. இல்லடா கண்ணா, வேண்டாண்டா, இதெல்லாம் சரி வராதுப்பா. சீதா, சீதா, அவனை திரும்ப என்கிட்ட கெஞ்ச வேண்டாம்னு சொல்லு சீதா. ஏண்டா, அவர்தான் வீட்டுக்கு கோச்சுக்கிட்டு வரமாட்டேன்னு சொல்றாருல்ல, அப்படியே இருந்துட்டு போட்டும் விடு. அவர் எப்படி வேணாலும் இருக்கட்டும், நீ இப்ப போல எப்பவும் அவர் மேல அன்போட இரு. அவர் பண்ற தப்ப அவர் கண்டிப்பா ஒரு நாளைக்கு உணர்ந்து திருந்தி வருவாரு. உங்களுக்கு மட்டும்தான் நடிக்க வருமா? எனக்கு உங்களை விட நல்லாவே நடிக்க வரும்டா. ஆனா உங்களை மாதிரி டிராமா போட்டுதான் என் பொண்டாட்டி இந்த பக்கம் வர வைக்கணும்னு எனக்கு ஒன்றும் அவசியமே கிடையாது. அவளா வருவாடா. ஏய், ஆனா ஒண்ணு, இப்பவாச்சும் உங்களை பெத்த பிள்ளைங்கன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா உங்களால அவளுக்கு ஒரு சின்ன கஷ்டம் வந்துச்சுன்னு வை, உங்க எல்லாத்தையும் மொத்தமா வச்சு செஞ்சிருவேன். பாத்துக்க. ஓடா. அப்பா, என்னப்பா தனியா விளையாண்டுட்டு இருக்கீங்க? என்னடா பண்றது, நீங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்து விளையாடும் போது நான் என்ன பண்றது? நான் தனியா தானே விளையாடணும். கடைசி வரைக்கும் நீ உன் பொண்டாட்டியோட தான் குப்பை கொட்டி வாழணும். என்ன ஒண்ணு, அவ கூட கொஞ்சம் மரியாதையா முதுகெலும்போட வாழணும்னு ஆசைப்பட்டேன். உனக்கு இதான் பிடிச்சிருக்குன்னா நீ அப்படியே இருந்துட்டு போ. இந்த பார், அதுல எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. டேய், அடுத்தவங்களை திருத்துறதுல இருக்கிற கஷ்டம் வேற எதுவுமே இல்லை. ஆமா, எங்க ஒரு காயை காணோம்? என்னப்பா? ஒரு காய் மிஸ் ஆகுது. அது இருந்தாதான் கேம் இன்னும் நல்லா இருக்கும். அதான் எங்க இருக்குன்னு பாக்குறேன். இந்த போர்டை தான் சொன்னேன். வந்துருச்சுல்ல? போ போ, போய் பேசு. என்ன மன்னிச்சிடுங்க மாப்ள. அடிச்சாம் பாடுறா, மொத்த பால்லே சிக்ஸர். இங்க ஏற்கனவே பர்ஃபார்மன்ஸ்ல
ஒருத்தருக்கு ஒருத்தர் டஃப் ஃபைட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா இவன் அத்தனை பேரையும் மொத்தமா தூக்கி சாப்பிட்டானே. தூக்கி விடுறா. மாமா எந்திரிங்க மாமா. பார்த்து. என் பொண்ணு மேல இருக்கிற பாசம் என் கண்ணை மறைச்சதுனால நானும் தப்பு பண்ணிட்டேன் மாப்ள. என் பொண்ணு என்னை வீட்டை விட்டு துரத்தி அடிச்சதுக்கு அப்புறமா தான் எனக்கு எல்லாமே உரைச்சுது. அதுக்கப்புறமா தான் நான் உணர்ந்து திருந்தி வந்திருக்கேன் மாப்ள. என் பொண்ணையும் அவ வயிற்றுல வளர என் பேர குழந்தையும் என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க மாப்ள. தயவு செஞ்சு பிரிச்சிடாதீங்க. என்ன மாமா பெரிய வார்த்தைலாம் பேசிட்டு இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அம்மா உமா பாருங்க மாப்ள, என் பொண்ணு என் கூட பேச சொல்லுங்க மாப்ள. அடாடாடா. என்னமோ பேசி பல வருஷம் ஆன மாதிரி சொல்றீங்க. வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கூட உன் பொண்ணுகிட்ட போன் அடிச்சு பேசிட்டு தானே வந்த. ஓகே ஓகே, நான் குறுக்க வரலப்பா. நீ உன் டிராமாவை கண்டினியூ பண்ணு. மாப்ள, என் பொண்ணு என்ன வெறுத்துட்டா. அதுக்கப்புறம் எனக்கு இந்த உலகத்துல வேற எதுவுமே இல்ல மாப்ள. என்ன உமா அது? உன் மேல இருக்கிற பாசத்தினால தானே இப்படி எல்லாம் பண்ணாரு. ஆமாப்பா, நான் உங்களை மிஸ் பண்றது என்னமோ உண்மைதான். ஆனா இப்போ இந்த வீட்ல பழையபடி நாங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சந்தோஷமா இருக்கணும். தயவு செஞ்சு நீங்க மறுபடியும் உள்ள வந்து இதெல்லாம் கெடுத்துறாதீங்கப்பா. உமா, இந்த குடும்பத்துல இருந்து உன்னை பிரிச்சு கூட்டிட்டு போறதுக்காக நான் வரலமா. என்னையும் இந்த குடும்பத்துல ஒருத்தனா சேர்த்துக்கோங்கன்னு கேட்கதாமா வந்தேன். உங்களை விட்டா எனக்கு உறவுன்னு சொல்ல யாருமா இருக்கா? நீயும் மாப்பிளையும் உன் வயிற்றுல வளர்ற குழந்தையும் இந்த குடும்பம் தாமா எனக்கு எல்லாமே. இங்க பாரு உமா, இதுக்கு மேல பெரியவங்களை சங்கடப்படுத்துறது நல்லா இல்ல. அப்பாவை ஏத்துக்குமா. உமா, உன் காலில் வேணா விழுந்து மன்னிப்பு கேட்கிறமா. என்னப்பா இதெல்லாம்? நீங்க எதுக்குப்பா இப்படி எல்லாம் பண்றீங்க? நான் செஞ்ச தப்பை எல்லாம் உணர்ந்துட்டேன்பா. அழாதப்பா, அழாத. உன்னை பார்க்காம கொள்ளாம எனக்கு வாழ்க்கையே இருண்டு போன மாதிரி ஆயிடுச்சுப்பா. இனிமே நீங்க எல்லாருமே இந்த தனியாச்சலத்தை ஒரு புது மனுஷனா பாப்பீங்க. மாப்பிள, என்ன மன்னிச்சிருக்க மாப்பிள. டேய், எப்படி பின்னிட்டான்ல? டேய், நீலாம் ஒண்ணுமே இல்லடா. உன்னெல்லாம் தூக்கி சாப்பிட்டுட்டான். சமந்தி, டேய் அங்கே இரு. உன் வேலையெல்லாம் கோர்ட்டுக்கு அந்த பக்கமே நிறுத்திக்கணும். டேய், நீ யாரு, எப்படிப்பட்டவன், எந்தெந்த நேரத்துல எப்படி எல்லாம் டிசைனா உன் மூஞ்ச மாத்துவேன்னு எனக்கு நல்லா தெரியும்டா. இந்த பாரு, உன்னோட ஆக்டிங் ஸ்கில் எல்லாத்தையும் என்கிட்ட காட்டி என் டைத்தை வேஸ்ட் பண்ணாத. டேய், நீ தலையீழ நின்று குட்டிக்காரன் அடிச்சாலும் நான் உன்னை நம்ப மாட்டேன். உன் நடிப்பை வேணா தா என் பொண்டாட்டி, என் சின்ன பையன், இவங்க 2 பேரும் நம்புவாங்க. நான் அதுக்கெல்லாம் ஆள் இல்ல ராஜா. என்ன விட்டுரு. இருந்தாலும் சம்பந்தி, உங்ககிட்ட நான் மன்னிப்பு கேட்டே ஆகணும். நான் தான் சொல்லிட்டேன்ல. மறுபடியும் பாடுறா. நீ வெளியில இருந்து இந்த குடும்பத்தை கெடுக்க உனக்கு ரொம்ப சிரமமா இருந்திருக்கும்ல. ஒவ்வொரு தடவையும் உன் பொண்ணுக்கு போனை போட்டு ஐடியா கொடுக்க வேண்டியதா இருக்கு. தெருமுனையில நின்னு குடும்பத்தை கெடுக்க வேண்டியதா இருக்கு. அப்படியே ஒரு மன்னிப்பை போட்டு உள்ள வந்துட்டா உன் வில்லன் வேலையெல்லாம் ஈஸியா செஞ்சிடலான்னு உள்ள வந்துட்டேன். அப்படிதானே? அப்படிலாம் இல்ல. வெல்கம் பேக்.
இந்த பாரு, உன் பொண்ணு ஒண்ணு மிஸ் பண்ணிச்சோ இல்லையோ, உன்னை பார்க்காம எனக்கே 10 நாள் போர் அடிச்சு போச்சுன்னா பாத்துக்கோங்க. வா வா வா, இனிமேதான் ஆட்டம் சூடு பிடிக்க போ. அவரு பேசுறதெல்லாம் சீரியஸா எடுத்துக்காதீங்க சம்பந்தி. நாம எல்லாரும் மாறிட்டோம். இனி மாற வேண்டியது அவர் மட்டும்தான். சம்பந்தி மனசும் கூடிய சீக்கிரம் மாறிடும் சம்பந்தி அம்மா. டேய் அடிங்க, அப்படியே செம்ப விட்டன்னு வை, மூஞ்சி அந்த பக்கம் திரும்பிக்கும். டேய் பேசாம போயிடு, அடிச்சிருவோம் பாத்துக்க. ஏண்டா அளவா நடிக்க சொன்னா அந்த காலத்து ஆர்ட் பிலிம்ல வர்ற மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க? ஐயோ சீதா, இதெல்லாம் நீ எப்படிதான் நம்புறேன்னு எனக்கு ஒண்ணுமே புரியல. பேசுடா பேசு, இருக்குடா உனக்கு. டேய் ஒழுங்கா ஓடி போனதோட இருந்திருக்கலாம். ஆனா உனக்கு வாங்கினது பத்தலன்னு திரும்ப வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதனாலதான் மறுபடியும் தேடி வந்திருக்க. இருடி, உன்னை நான் ஸ்பெஷலா கவனிச்சுக்கிறேன். பாப்போம் பாப்போம். என்ன பாப்போம்? உன்னோட மைண்ட் வாய்ஸ் வெளியே கேட்டுருச்சியா? உன்கிட்ட சண்டை போடுறதுல இருக்கிற ஒரே பிரச்சனை, உன்ன மாதிரி மானங்கட்ட பயலோட சண்டை போடணுங்கிற கஷ்டம்தான். ஏய் போய் தல. அந்த கோவில் மேட்டர்ல நம்ம அவ்வளவு தூரம் பிளான் பண்ணியும் கடைசியில உங்க அப்பா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டாரே. நானும் அப்படியெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை. நம்மளோட அடுத்த ஆபரேஷன் மாப்ள. அம்மாவை பிரிச்சு விட்டா பேஸ்மெண்ட் ஆடி போய் மனுஷன் வீக்காருவாருன்னு ஸ்கெட்சு போட்டது பாதி தான் வேலை செஞ்சிருக்கு. அவரை மொத்தமா தனியா நிக்க வச்சா சரியாயிடும். இப்பவும் தனியா தானுங்க இருக்காரு. கூடவே சேர்ந்து சுத்துற செவ்வாழை மாதிரி ஒருத்தன் சுத்திக்கிட்டே இருக்கான்ல. யாரு? அந்த பாண்டியா? அவனையும் கலட்டி விடணும். உங்க அம்மாவுக்கு சென்டிமெண்ட்டை வச்சு பண்ணோம். இவனுக்கு எதை வச்சுங்க பண்றது? அண்ணே எதை வச்சுன்னு கேட்டல, இதை வச்சுதான். மலர், என்ன பத்தி தான் பேசிட்டு இருந்தீங்களா? இப்பதான் ஆரம்பிச்சோம். இங்க பாரு, அப்பா அடங்குற மாதிரி தெரியல. என்ன பண்ணலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதான் அம்மா நம்ம பக்கம் வந்துட்டாங்கல்ல, இன்னும் கொஞ்ச நாள்ல அவரா வந்துருவாரு. ஒரு ஆள் இருக்கிற வரைக்கும் அது நடக்கவே நடக்காது. யாரு? பாண்டி. பாண்டியா? அவனா? அவன் பேச்செல்லாம் போய் அப்பா கேப்பாரா? அவன் தான் அப்பா பேச்ச கேட்டு ஆடிட்டு இருக்கான். அதுதான் பிரச்சனையே. தான் பேச்ச கேட்கறதுக்கு இன்னும் ஒரு ஆளு இந்த வீட்டுல அவருக்கு இருக்குன்ற நினைப்பு இருக்குல்ல, அது இருக்கிற வரைக்கும் அவரை தனியால ஆக்கவே முடியாது. பாண்டி அவர்கிட்ட இருந்து பிரிக்கணும் மலரு. மலர், அது உன்னால மட்டும்தான் முடியும். இங்க பாரு, ஒருத்தர் சொன்னா அவனா வருவான். ஆனா அவர்தான் சொல்ல மாட்டாரே. சொல்ல வைப்போம். எப்படின்னா, அம்மா சொன்னா அவரு கேட்பாரு, அவரு சொன்னா பாண்டி கேட்பான். அம்மா எப்படி போய் சொல்வாங்க? ஏய், நீ தான் அம்மா கிட்ட சொல்லணும். பாண்டி கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லு. இந்த பாண்டி பைய இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும். அப்பா இந்த பக்கம் வரணும்னா இது ஒண்ணுதான் வழி. அப்பா வரணுமா வேணாமா? ஆமா மலர், எவ்வளவோ பண்ணிட்டோம், இத பண்ண மாட்டோமா? மலர், ரொம்ப யோசிக்காத. எல்லாம் உன் நன்மைக்காக தான் சொல்றோம். அம்மா கிட்ட போய் உன் டிராமாவை ஆரம்பி. ஓ ஏய் ஓ. என்னாச்சு? மா
என்னடி மலரு, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுடி. அம்மா, பாண்டி பாண்டி, நான் என்னதான் தாலியை கட்டி தூக்கி எறிஞ்சாலும் நான் இன்னும் பாண்டிய லவ் பண்ணிட்டு தாமா இருக்கேன். அம்மா, டெய்லி இந்த வீட்டுக்கு அவன் வர்றதும் போறதும் நான் அவனை பார்க்கும் போதெல்லாம் மறுபடியும் அவன் கூட வாழணும்னு நினைச்சாலும் இன்னொரு பக்கம் செஞ்ச தப்புக்கு குற்ற உணர்ச்சி இல்ல. அவன்கிட்ட எப்படி போய் பேசுறதுன்னு ரொம்ப தயக்கமா இருக்குமா. அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடு, நான் பாத்துக்கிறேன். நீ அழாம இரு. என்னாச்சு? சூப்பர். எல்லாம் முடிஞ்சு வாள் மட்டும் தான் ஆடிக்கிட்டு இருந்துச்சு. அந்த வாளையும் ஒட்ட நறுக்கிட்டா மார்க்கண்டேனோட சகாப்தம் முடிஞ்சிடும். மாமா, வர சொல்ல காசு என்ன கடை வழியா வந்தனா வடை சூடா போட்டு இருந்தாங்கோ, அதான் வாங்கிட்டு வந்துட்டேன். சாப்பிடுங்க. சீதா வா, வடை சாப்பிடலாம். வேற ஒண்ணும் இல்ல, நீ வழக்கமா இந்த பக்கம் இருக்கிற ஞாபகத்துல உனக்கும் சேர்த்து வாங்கிட்டு வந்துட்டான். ஏய், காசி கடை வடைனா உனக்கு பிடிக்குமே. இந்த பாரு, நான் வேணா பாண்டி கிட்ட கொடுத்து அனுப்புறேன். நீ கோட்டுக்கு அந்த பக்கம் நின்னே சாப்பிடு. இந்தாங்க. தேவையில்லை. இன்னும் எத்தனை நாளைக்கு இப்படியே இருக்கிறதா உத்தேசம்? அடரே சீதா, நானே இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்கலான் இருந்தேன். நல்ல வேளை நீயே இவ்வளவு சீக்கிரம் உணர்ந்து கேட்டுட்ட. இங்க பாரு, உன் பிள்ளைங்க யாரும் வீட்டுல இல்ல. இப்பயே வந்துரு சீதா. வா வா வா, வந்துரு. நான் கேட்டது உங்களை இல்ல, உங்க பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிறானே அவனை. நம்ம 2 பேருக்கு நடுவுல என்ன பிரச்சனை வேணாலும் இருக்கட்டும், அதுக்காக வாழ வேண்டிய இவன் ஏன் இப்படி பொண்டாட்டிய பிரிஞ்சு தனியா இருக்கணும்? ஏன் சீதா, அவன் மட்டும்தான் வாழ வேண்டியவனா? அப்ப நான்லாம் வாழ வேண்டியவன் இல்லையா? அவன் பொண்டாட்டிய பிரிஞ்சிருக்கிறது உனக்கு பெருசா தெரியுது. நான் என் பொண்டாட்டிய பிரிஞ்சிருக்கிறது உன் கண்ணுக்கு தெரியலையா? முதல்ல நீங்க கிண்டலா பேசுறத நிறுத்துங்க. ராஜா ரேவதி மேல உங்களுக்கு கோபம் இருக்கலாம், ஆனா மலர் மேல உங்களுக்கு இருக்கிற பாசம் எனக்கு ஒண்ணும் தெரியாமலா இல்ல. ஏதோ கோபத்துல திடுதிப்புன்னு இப்படி எடுத்தோம் கவுத்தோன்னு செஞ்சிருவா. அவளோட அந்த கோபத்தை நீங்க ஒரு காரணமா பிடிச்சுக்கிட்டு இவங்க 2 பேரையும் நீங்க சேர விடாம பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. ஏய் சீதா, அந்த மாதிரிலாம் நான் யாரையும் வாழ விடாம பண்ணல. இதோ இவன் இங்கதான் இருக்கான், தாராளமா இவனை கூட்டு போ. மலர் கூட அவனை நல்லபடியா சேர்ந்து வாழ சொல்லு. மாமா, என்ன நீங்க பாட்டு ஏதோ சொல்லுங்கிறீங்க, இப்போ என்னதையே கட்டி விடுறீங்க? டேய், நான் உன்னை சேர்த்தும் வைக்கல, கழட்டியும் விடல. நான் என்னமோ உன்னை என் கூட சேர்த்து வச்சுக்கிட்டு உன் வாழ்க்கையை கெடுத்துட்டு இருக்கிற மாதிரி எல்லாருமே பேசிட்டு இருக்காங்க. இந்த பார், நீ போற வழியை பாரு. சும்மா இப்படி பேச்சுக்கு சொல்றதெல்லாம் வேணாம். அவங்க அம்மா உங்களை நம்பிதானே அவனை உங்ககிட்ட விட்டுட்டு போயிருக்காங்க. நீங்க சொன்னாதான் அவன் கேட்பான். நீங்க அவன்கிட்ட போய் நல்லபடியா குடும்பம் நடத்துன்னு சொல்லணும். இத நீங்க மலருக்கு நல்லது செய்யறோம் நினைச்சு பண்ணனா கூட பரவாயில்ல, பாண்டிக்கு நல்லது செய்யறோம் நினைச்சு பண்ணுங்க. அத்தை, அதெல்லாம் இப்ப எதுக்கு அத்தை? இங்க பாரு, இது எங்க பிரச்சனை, உனக்கு இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. நீ மலரோட புருஷன். அவளை கூட்டிக்கிட்டு நீ எங்கேயாவது போய் உங்க வாழ்க்கையை பாத்துக்கோங்க. முதல்ல நீ அவளை கவனி. இந்த வீட்டு பிரச்சனைய நாங்க பாத்துக்கிறோம். உனக்கு இன்னைக்கு ஒரு நாள் தான் டைம். நாளைக்கு அவளை உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போற வழியை பாரு. உங்களுக்கு யாரு வேணாலும் முக்கியம் இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களுக்குன்னு ஒரு பிரச்சனை வந்தப்போ உங்க கூட நிக்கிறவங்களோட வாழ்க்கை இப்ப கேள்விக்குறியா நிக்குது. அதை சரி பண்ண வேண்டிய பொறுப்பு உங்களோட தான். மனசாட்சியோடையும் மனிதாபிமானத்தோடையும் யோசிச்சு
இதை நீங்க செய்வீங்க நான் நம்புறேன். மாமா அத்தை ஏதோ கோதுல சொல்லிட்டு போறாங்க போல இது. இந்தா நீங்க எதுவும் மெஸ்ல ஆகாதீங்க, வர டேய். சாப்பிடுங்க. அவ சொன்னதுல என்னடா தப்பு? உன்னை ஒரு ஆளாக்கி மலர் அவளா வந்து உன்னை மரியாதையோட ஏத்துக்கணும்னு நினைச்சேன். ஆனா அது எப்ப நடக்கும்னு தெரியல. அது வரைக்கும் நானே உங்களை இது போல பிரிச்சு வைக்கிறது சரின்னு படல. சீதாவும் அதான் சொல்லிட்டு போறா. டேய், நீ மலரோட போய் இருக்கிறதாண்டா சரி. மாமா இப்போ என்ன டேய், பிரச்சனை? ஏதாவது குறுக்க பேசுன அடிச்சு பல்லுகளை பேத்துரும் பாத்துக்க. நீ அன்னைக்கு என்னடா சொன்ன? என்ன சொன்ன? நான் என்ன சொன்னாலும் கேட்பேன்னு சொன்னேன்ல. ஆமா இப்பயும் சொல்றேன், நீங்க எதை சொன்னாலும் கேட்பேன். நான் இப்ப சொல்றேன், மலரோட போய் சேர்ந்து வாழ்ற வழியை பாரு. மலர் கூட தாண்டி வந்து இந்த பக்கம் வந்து வாழணும்னு நினைக்கிறீங்களா? ஆமா, இது பெரிய இந்தியா பாகிஸ்தான் பார்டரு. டேய், சீதா சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குடா. உன்னோட வாழ்க்கைய நானே கெடுத்த மாதிரி ஆயிடக்கூடாது. மாமா நான் போயிட்டா நீங்க தனியா என்ன பண்ணுவீங்க? எப்படி சமாளிப்பீங்க? ஏண்டா, நான் பிறந்ததுலேருந்து நீ என் கூட இருக்கிற. இந்த வடையும் போட்டாவும் வாங்கி கொடுக்கறதுக்கு நீ இருந்தா என்ன, இல்லைன்னா என்ன? அது இல்ல மாமா, நான் என்ன சொல்ல வரேன்னா, டேய், திரும்ப திரும்ப பேசுன நிச்சயமாவே அடிச்சு பல்ல பேத்துருவேன். முதல்ல நேரா கிளம்பி வீட்டுக்கு போ. உங்க அம்மா அப்பா கிட்ட பேசு. இங்க பாரு, அவங்கள முதல்ல சமாதானப்படுத்து. நாளையில இருந்து நீயும் மலரும் உங்க வாழ்க்கைய நல்லபடியா ஆரம்பிங்க. அவளோட ஒழுங்கா வாழ்ற வழியை பாரு. மாமா அது எப்படி நான் உங்களை தனியா விட்டு எப்படி போறது? டேய், போடான்னு சொல்றேன். போடா போடா. மாமா போடா, போய் உங்க அம்மா கிட்ட பேசுடா. போடா.